அவர் பண்ணது எல்லாமே சரிதான். அவர் மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு உன் மேலேயும் இல்லை. ஆனா என்ன, இப்ப என்னால உன்னை சரியா புரிஞ்சிக்க முடியல. ஆனா நான் என்ன யோசிக்கிற அபிஷேக் பிரேம் ஹேரா? உன் பேர்ல அன்பு இருந்தா என்ன வேணாலும் யோசிப்பியா? நீ யோசிக்கிற மாதிரி அவ யோசிக்கிறது கிடையாது. அவளுக்கு உன்னை பிடிக்க கூட இல்லை. நீ பக்கத்துல போனாலே அவ உன்னை தள்ளி விடுறா. இல்ல இல்ல, எப்பவும் அவ என்னை தள்ளி விடுறதில்ல. என் மேல அக்கறையும் அவளுக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன காப்பாத்தல. என்னோட கையில கத்தி இருந்தது, அதான் என்ன பாதுகாத்துக்க நான் கண்ணெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவ சொன்னா என்னோட ஹெல்ப் அவளுக்கு தேவையில்லைன்னு. இருந்தாலும் தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணதை நினைச்சு சந்தோஷப்படுறா. டைரக்டா சொல்லலதான், ஆனா தேங்க்ஸ் சொல்றா. தேங்க்யூ. இந்த தேங்க்ஸ் ஆபீஸ்ல என்ன காப்பாத்துனீங்கல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன். அப்படின்னா என்ன அவளுக்கு பிடிக்கல? என்னோட ஹெல்ப் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா ஹெல்ப் பண்றதுக்கு கண்டிப்பா பக்கத்துல போய் தானே ஆகணும். அதனால அவ பக்கத்துல போறது கூட அவளுக்கு பிடிச்சிருக்கு. எப்போ ஒருத்தருக்கு யாராவது பக்கத்துல வரும்போது பிடிச்சிருக்கோ, அப்ப அவங்க கூட இருக்கிறது கூட அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். அவர் எனக்கு உதவிதான் பண்ணாரு. ஐ நோ பிரக்யா, ஆனா ஹெல்ப் பண்றதுக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஹெல்ப் பண்றதுக்கான அர்த்தம் ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்தணுமே தவிர நம்மள அந்த ப்ராப்ளத்துல மாட்ட விடக்கூடாது. அடிதடி செய்யறதுனால எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கிடைக்காது. ஹானஸ்டா சொல்றேன், நீ ஆபீஸ்ல இருந்த, உன் கூட என்ன நடந்ததோ, நீ கத்தி இருந்தா ஆபீஸ்ல இருந்த எல்லாருக்கும் கேட்டிருந்திருக்கும். அவங்க எல்லாருமே உன்னோட உதவிக்கு வந்திருப்பாங்க, இன்க்ளூடிங் அபி. அவனை பிடிச்சிருக்கலாம், அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கலாம். ஆனா இல்லையே, அபி அவனை போட்டு அந்த அளவுக்கு அடிச்சிருக்கான். அவன் அதை ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டான். அவனை பிரச்சனையில மாட்டி விடுறதுக்கு பதிலா நாம பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நான் சொல்ல வந்தது, நம்ம கௌரவுக்கு ஹெல்ப் பண்றோம், அதுக்கு பதிலானா அதுக்கு ரிட்டனா நமக்கும் ஏதாவது கிடைக்கணும்ல. அது அவன் கிட்ட எல்லா பணமும் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் நமக்கு பணம் தருவான். வாவ், எங்க பேப்பர்ஸ் எங்க காட்டு. எந்த பேப்பரை பத்தி கேக்குற? நீ இவ்ளோ கான்பிடென்ட்டா பேசும்போது நீ கௌரவ் கூட ஏதோ கான்ட்ராக்ட் போட்டிருக்கான்னு நினைச்சேன். அதனாலதான் கேட்டேன். என்ன தனோ, இவ்ளோ பேராசை இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவன் கிட்ட பணம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவன் நமக்கு பணத்தை தருவான். அவன் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த விஷயத்த பிரக்யா நம்பலையோ அந்த விஷயத்த நீ நம்புற ஆலியா? அவனே சொல்றான் அவன் மனசளவுல கெட்டவன்னு. எவன் ஒருத்தன் தன்னைத்தானே பொறுக்கின்னு சொல்றானா அவனை நம்ம எப்படி நம்ப முடியும்? நீயே சொல்லு. நீ வேணா பாரு, அவன் கிட்ட பேரு புகழ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவன் நம்மள கண்டுக்கவே மாட்டான். அப்ப நீ யோசிப்ப, நான் உன்கிட்ட சரியா தான் சொல்லியிருக்கேன்னு. அவன் கண்டிப்பா பணம் தருவான். அவன் கண்டிப்பா கொடுக்க மாட்டான். இட்ஸ் மை சேலஞ்ச். இப்ப நீ யாருக்கு போன் பண்ற? ஹலோ. ஹே, உன்னை பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். யோசிக்காத, சொல்றத கேளு. லிமிட்டா பேசுவோம், விஷயத்த மட்டும் பேசுவோம். சொல்லு. நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல, அதுக்கான ஷேர் எங்களுக்கு எப்ப கிடைக்கும்? எனக்கு தெரிஞ்சு நாம அப்படி பேசின மாதிரி தெரியலையே. ஆமா, நாங்க எதுக்காக உன்கிட்ட இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்? உன் லைஃப்ல உனக்கு வந்த பெரிய ப்ராப்ளத்தை நாங்க உனக்கு சால்வ் பண்ணி கொடுத்திருக்கோம். நீங்க பாரியான ப்ராப்ளத்துல இருந்து காப்பாத்தினன்றத ஒத்துக்கிறேன். ஜெயிலுக்கு போறத தடுத்தீங்க, ரியலி ஐ அம் தேங்க்யூ. ஆனா பணம்னு வரும்போது நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கறதா சொல்லவே இல்லையே. ஒரு விஷயம் மறந்துடாத, நான் உங்களுக்கு தங்க முட்டையிடுற வாத்து. கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். நாங்க உனக்கு பண்ண ஹெல்ப் பண்ணி டீலா மாத்தாத என்ன? அப்புறம் வேலை என்னமோ பாதி தான் முடிஞ்சிருக்க. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் தருவேன்னு சொல்லாத. அதான் பாதி வேலை முடிஞ்சிருச்சுல, அப்ப பாதி பணத்தை எங்களுக்கு கொடுத்துரு. பணம் இல்லன்னு மட்டும் என்கிட்ட சொல்லிடாத, ஏன்னா பெரிய பார்ட்னர்ஷிப்பா போட்டிருக்க, கண்டிப்பா உங்ககிட்ட பணம் இருக்கும். இங்க பாரு, நீ இல்ல கௌரவ், கோவப்படாத. சாத்தானோட மூளை அவளுக்கு இப்ப மொத்த கண்ட்ரோலும் இவ கையில தான் இருக்கு. மொத்த பிளானும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இவகிட்ட நான் அன்பா தான் பேசணும். என்னால இப்ப கேஷ் எதுவும் அரேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் இந்த பிளானை பத்தி நான் டேடி கிட்ட டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அதனால அவர்கிட்டயும் கேட்க முடியாது. யூ டோன்ட் வரி, கண்டிப்பா பணம் ஏற்பாடு பண்ணி தரேன். நான் வைக்கிறேன். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். பாய்.
திட்டாம இருக்க முடியும் ராஜேஸ்வரி மேடம்? குழந்தைங்க தானே, தப்பு செஞ்சா நாம திட்டாம வேற யாரு திட்டுவா? அது மட்டும் இல்லாம அம்மா வீட்ல இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு வர முடியுமா என்ன? மாமியார் வீட்லயும் ஏதாவது கத்து கொடுக்கணும்ல. பிராச்சி கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. சோனி, எவ்வளவு நேரம் எடுத்துப்ப? சீக்கிரம் கீழே வாமா. பிராச்சி மாதிரியே உனக்கும் திட்டு வாங்கணுமா என்ன? பாத்தீங்களா, எல்லா கரையும் போக்கியாச்சு. நான் சொன்னல. அமேசிங். ஒரு கரை கூட தெரியல. அட ரியா, ட்ரெஸ் அப்படியே புதுசாகிட்டியேமா நீ. என்ன சித்தி? தேங்க்யூமா, தேங்க்யூ. யூ வெல்கம். ராஜேஸ்வரி மேடம், நீங்க இப்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு தாராளமா போகலாம். இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான ஐடியா. இது வரைக்கும் இப்படி ஒன்ன கேள்விப்பட்டதே இல்ல. அது வந்து எல்லா விஷயங்களையும் பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் கத்துக்க முடியாது இல்லையா? பொறுப்பா நடந்துக்க எல்லா விஷயங்களையும் சுயமா கத்துக்கணும். ரொம்ப அழகா சொன்னமா. யாரு சுயமா கத்துக்கிறாங்களோ அவங்கதான் பொறுப்பாளி ஆவாங்க. நீயும் ஏதாவது கத்துக்கோமா. அடுத்த வாட்டி யார் மேலயாவது ஏதாவது கொட்டை இருந்தா கூடவே பவுடரும் ட்ரையரையும் கொண்டு போயிடு. என்ன சொல்றீங்க சித்தி? பிராச்சி அவங்க சும்மா காமெடி பண்றாங்க, கண்டுக்காத. கமான் பிராச்சி, கொஞ்சமாவது சரி. எல்லாம் சரியாயிடுச்சு, நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன். சார்பா நான் மேடம் கிட்ட மன்னிப்பையும் கேட்டுட்டேன். சின்ன மருமக தப்பு பண்ணா பெரிய மருமக தானே சமாளிச்சு ஆகணும். உண்மையாவே நல்லா சமாளிச்சிட்டமா. இப்ப நான் கண்டிப்பா சொல்லுவேன், சின்ன மருமக கிட்ட மட்டும் இல்ல பெரிய மருமக கிட்ட இருந்தும் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்லுவேன். எனக்கு பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரல. இவங்களும் அவங்களோட பேரை சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா அவங்க சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரே விஷயம் உண்மை, இவங்க வந்து அவங்க கிட்ட பணம் கேட்டாங்க. அவன் வந்து பணம் இல்லன்னு சொல்லிட்டு இருந்தான். யார்கிட்ட பணம் கேட்ட? இப்ப நான் யாருக்கோ கடன் கொடுத்தா அந்த கடனை திருப்பி கேக்குறேன்னு மட்டும் என்கிட்ட சொல்லாத. யாருக்கு தெரியும்? இவங்களே காலனில எத்தனை பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பா யாரோட சீக்கிரட்டோ இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு நீ பிளாக்மெயில் பண்றல. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தன்னு சொல்லு. அபி, நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க. அந்த மாதிரி ஒண்ணுமே இல்ல. அது வந்து ஆக்சுவலி ஆலியா வந்து பன்சி கிட்ட தான் பேசிட்டு இருந்தா. அதான் நாள் ஃபுல்லா சூதாடிட்டே இருப்பானே. போலீஸ் வந்து அவனை பிடிக்க வந்தாங்க. ஆலியா போய் அவனை காப்பாத்தினான். அதான் ஆலியா வந்து அவன் கிட்ட, நான் வந்து உன்னை போலீஸ் கிட்ட இருந்து காப்பாத்தினேன்ல, இல்லனா நீ ஜெயிலுக்கு போயிருப்பேன்னு சொன்னான். அன்னைக்கு என்ன கேட்டுச்சோ தெரியல. ஆமாண்ணா, பன்சி ஜெயிலுக்கு போகாம காப்பாத்தணும். அதுக்காக தான் நாங்க காசு பரிசா நாங்க கேட்டோம். அத பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா விஷயம் என்னன்னா, நாங்க முதல்ல பணத்தை பத்தி பேசல. அதனால முடியாதுன்னுட்டான். ஆனா அவன் உறுதியா சொன்னான், எனக்கு சூதாட்டத்துல ஏதாவது பெரிய அமௌண்ட் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு குடுக்கறேன்னு சொன்னான். ஓ, அதனாலதான் அவன் வந்து உங்ககிட்ட நான் தங்க முட்டையிடுற வாத்துன்னு சொல்லிட்டு இருந்தானா? ஆமா அண்ணி, ஆனா நீங்க தான் இந்த விஷயத்த பெருசாக்கிட்டீங்க. இப்படி ஹெல்ப் பண்ணிட்டு பணம் எல்லாம் கேட்க கூடாது. இங்க பாருங்கண்ணா, நாங்க எந்த தப்பான காரியமும் பண்ணல. காசு தான் கேட்டோம். ஒருவேளை உங்களுக்கு பணம் வேணும்னா ஏன் வேலை பார்க்க கூடாது? எங்களுக்கு இங்க என்ன வேலை கிடைக்கும்னு சொல்லுங்க. இங்க பெருக்கிற வேலை தான் கிடைக்கும். நீ படிச்சிருக்கல, அதுக்கு நல்ல வேலை கிடைக்கும். நீயும் படிச்சிருக்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆபீஸ் பாய் வேலை பாக்குற? நான் கட்டாயத்துல பாக்குறேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் எந்த ஒரு கட்டாயமும் இல்லையே. அதே மாதிரி எந்த வேலையும் கேவலமானதில்ல. மனுஷங்களோட எண்ணம் தான் கேவலமானது. அண்ணா, சின்ன வேலையா கிடைச்சதுன்னா பணமும் கம்மியா தானே கிடைக்கும். ஆனா செல்ஃப் ரெஸ்பெக்ட் கிடைக்கும்ல. சரி, பாட்டியும் சித்தியும் எங்க? அவங்க காய்கறி வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. ஏன் அவ்வளவு தூரம் போனாங்க? அங்கதான் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். இங்க ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்குல்ல, பணமும் கொஞ்சம் மிச்சமாகும். ஆமா, நீங்களா வீட்டுல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால கடைக்கு போக முடியாதா? பாட்டி இந்த வயசுல இந்த வேலையெல்லாம் பாக்கணுமா? அண்ணா, நான் போகணும்னு தான் நினைச்சேன். கவிதாக்காக சில வேலைகள் செய்ய வேண்டியிருந்துச்சு, அதான் போகல. வேலை எனக்கும் தான் இருக்கு. ரெண்டு பேருக்கும் இப்ப வேலை வந்துருச்சா? சரி, நான் வேணா டீ போட்டு கொண்டு வரவா? வேண்டாம். அட, நீங்க நிஜமாவே கௌரவ் தாப்பரை மொலஸ் பண்ணீங்களா என்ன? இதுக்கான காரணம் என்ன? கம்பெனி ஷேர்ஸா இல்ல கௌரவ அடைய நினைச்சீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சா? அப்படி இருந்தா நீங்க ஏன் அதை மறைக்கணும்? எனக்கு இந்த நியூஸ் சேனல் பிடிக்கல. என்னோட சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. பபிதா ப்ளீஸ், கொஞ்ச நேரத்துக்கு மட்டும். அது மட்டும் இல்லாம நீ சீரியல் பார்த்து என்ன பண்ண போற? சீரியல்ல என்ன காட்ட போறாங்க? சண்டை சச்சரவு தானே. அது நம்ம காலனில நிறைய நடக்குதுல, அதே நேரடியா பாரு. நீங்க எதுக்காக இந்த நியூஸ் சேனல் பாத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க? நம்ம காலனிலேயே நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு இல்லையா? நீங்க திருடின நியூஸ் வந்துச்சே, அந்த மாதிரி. இதெல்லாம் ஒரு நியூஸா என்ன?
இந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு அழகா இருக்கா. இவன் எதுக்கு இந்த ஆளை போய் மொலஸ்ட் பண்ண போறா? ஏன்னா அவங்க பார்க்க ஒரு மாதிரி இருப்பாங்க, நடக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க. இவ எனக்கு தண்ணியில போதை மருந்த கலக்கி கொடுத்தா, என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. நீங்க இந்த மாதிரி எத்தனை பேரை ஃப்ராட் பண்ணிருக்கீங்க, எத்தனை பேரை மார்டர்ஸ் பண்ணிருக்கீங்க, சீக்கிரம் சொல்லுங்க. கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களே, அவங்க முகத்தை ஏன் காட்டவே இல்ல? நாங்க முகத்தை மூடி இருந்தோம்ல, அதனாலதான். நாங்களா? நான் அவங்கள பத்தி பேசுறேன், உன்னை பத்தி இல்ல. தனு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஒரு நாள் நாங்க 2 பேரும் முகத்தை மூடிக்கிட்டே ஒருத்தங்க கிட்ட பேசணும். உடனே மக்கள் அதை ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் நினைச்சிட்டாங்க. அதனாலதான் இப்படி முகத்தை மூடி பேசிட்டு இருக்காங்க. இது என்னப்பா ஃபேஷனு? முகத்தை மூடிட்டு மத்தவங்க முகத்தை காட்ட விடாம பண்றதே ஒரு புது ஃபேஷன் தான். இதெல்லாம் உனக்கு புரியாது. போதும், ரொம்ப ஓவரா ஆயிடுச்சு. நீங்க கிளம்புங்க, நான் சீரியல் பார்க்க போறேன். ஓகே, தேங்க்யூ. ரியா, உண்மையிலேயே நீ கலக்கிட்டமா. எல்லாத்தையும் நல்லா சமாளிச்சுட்ட. அவங்க பேசினது பெருசா எடுத்துக்காத, எல்லாத்தையும் சமாளிச்சிடு, சரியா? நீ பெரிய மருமகள்ல, அன்பு செல்லல. பெரிய மருமகனாலே தனி சுகம்தான். பாட்டி, நான் ஒண்ணு சொல்லவா? நீங்க இப்ப பிராச்சி கிட்ட போய் பேசுறதுதான் நல்லது. தனியா, அப்பதான் அவ நல்லா ஃபீல் பண்ணுவா. அது மட்டும் இல்லாம அப்பதான் அவளுக்கு கான்பிடென்ட்டும் கிடைக்கும் பாட்டி. இப்ப அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. நீங்க சமாதானப்படுத்தினா அவ நல்லா ஃபீல் பண்ணுவா. சரிதானே பாட்டி? ஆனா இங்க பாருமா, இந்த சமயத்துல நீ அவகிட்ட பேசினா கரெக்டா இருக்காதா? நீ பேசினா நல்லா ஃபீல் பண்ணுவா. எனக்கு அப்படி தோணல. ஏன் சொல்றேன்னா, நான் ஒரு வேளை போய் பேசினா அவளுக்கு பிடிக்காம போயிட போகுது. ஏன்னா எல்லாரும் என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்கல்ல. பிராச்சியை விட நான் தான் பெட்டர்னு எல்லாரும் இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. அவளுக்கும் அதான் தோணி இருக்கும். ஒருவேளை இந்த விஷயத்த கேட்டேன்னா சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருப்பா. சோ நீங்களே போய் பேசுங்க. பாட்டி, உங்ககிட்ட ஒரு உண்மையை நீ என்னோட தைரியமான பொண்ணு. நீ பயந்து ஓடக்கூடாது, பயத்தை எதிர்கொள்ளணும். நீங்க சொன்னது சரிதான் பாட்டி. எங்க அம்மா இங்க இருந்திருந்தா என்ன இப்படி எல்லாம் பேச விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க எனக்கு கத்து கொடுத்திருக்காங்க. லைஃப்ல என்ன கடினமான சூழ்நிலை வந்தாலும் நம்ம அதை எதிர்த்து போராடணும். நீங்க வேணா பாருங்க, நாளைக்கு நான் சூப்பரா சமைக்க போறேன். எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, அத்தைய பார்த்து பெருமைப்படுவாங்க. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். இப்ப என் முன்னாடி பிரக்யாவே நிக்கிற மாதிரி இருக்கு. சரி, கண்ணீரத்தோட உனக்கு சோலை பட்டூரை பண்ண தெரியும்ல? தெரியும். கடத்தர மாதிரி பண்ண மாட்டேன், நான் நல்லா பண்ணுவேன். நீ என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லாதான் இருக்கும். உன் வார்த்தையிலேயே இவ்வளவு இனிமே இருக்கும்போது உன் கையிலயும் அவ்வளவு பக்குவம் இருக்காதா என்ன? ஒரு சீக்ரெட் சொல்லவா? சோலை ரெடி ஆன உடனே கொஞ்சம் பட்டை லவங்க மசாலாவை சேர்த்துடு. அப்புறம் பாரு, விருந்தாளிங்க சாப்பாடை விட்டு எந்திரிக்கவே மாட்டாங்க. தேங்க்யூ பாட்டி. இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் ஒரு சின்ன இன்கிரீடியன்ட் தானே சொன்னேன். இல்ல, இன்கிரீடியன்ட்காக நான் ஒன்னும் தேங்க்ஸ் சொல்லல. உங்களுக்கு தான் நான் சொல்றேன். உங்களோட சப்போர்ட்காக சொல்றேன். நீங்க என் கூட இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, எனக்கு எல்லாமே நல்லதே நடக்கும்னு தோணுது. என் உடம்புக்குள்ள மூச்சு காத்து இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கப்புறம் கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன். நீயும் என்ன ரொம்ப மிஸ் பண்ணிருப்பல. நீ கூப்பிடாமையே நான் உன் பக்கத்துல வந்துட்டேன் பாத்தியா? ஏதோ பல வருஷம் உன்னை பார்க்காத மாதிரியே ஒரு ஃபீலிங். அதான் நம்ம பந்தோம்னா. இந்த சாரில நீ ரொம்பவே அழகா இருக்க. நீ ஏன் போன் பண்ணல இன்னைக்கு? எனக்கு ரொம்ப பிஸியா இருந்தியா? ஐ மிஸ்ட் யூ. ரன்பீர், இட்ஸ் மீ. ரியா, ஐ எம் ரியலி சாரி ரியா. நான் என்ன நினைச்சேன்னா, பிரச்சி, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஆனஸ்ட்லி நீ தானே நினைச்ச. பல்ப் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? பிரச்சி, பிரச்சி,
ஐ மிஸ்ட் யூ. இதோ பல வருஷம் பார்க்காத மாதிரி ஒரு ஃபீலிங். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண. நீ என்ன மிஸ் பண்ணியா? பல வருஷம் உன்னை சந்திக்காத மாதிரி எனக்கு தோணுது. பல வருஷம் நம்ம சந்திக்காத மாதிரி எனக்கு தோணுது. நீ கேட்கவே இல்ல. முதல்லயே நான் சொல்லாமயே என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுப்ப இப்ப ஏன் புரிஞ்சுக்கல? இப்போ என்னால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் உனக்கு என் மேல கோவமே வராதுன்னு எனக்கு தெரியும். What do you mean? அதாவது எனக்கு தெரியும் நீ என் மேல உயிரியே வச்சிருக்க, அவ்வளவு காதலிக்கிற. ஏதாவது தப்பு செஞ்சுட்டாலும் நீ கோவப்பட மாட்ட. ஒருவேளை கோவம் வந்தாலும் என்ன மன்னிச்சிருவ. முன்ன மாதிரியே என்ன காதலிப்ப. அதனால உன்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு, சந்தோஷப்படுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் நான் பண்ண தேவையில்லை. எனக்கு தெரியும் இந்த மரமண்டை என்ன உயிர்க்குற காதலிக்கிறாங்க. சரி, அப்ப என்னோட காதல நீ ஃபோர் கிரவுண்டடா தான் எடுத்துட்டு இருக்கியா? அப்படிதானே? நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல மரமண்டை. இரு நான் புரிய வைக்கிறேன். இங்க பாரு, ஹஸ்பண்ட் வைஃப் உறவு எப்படி இருக்கும்னா, யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் மன்னிச்சிடணும். என்ன ஆனாலும் சரி, அவங்க உறவுல விரிசல் ஏற்படாது, அவங்க பிரிய மாட்டாங்க. ஆனா மத்த உறவுல அந்த மாதிரி இல்லல்ல. அதனால மத்த உறவுல விரிசல் ஏற்படாம இருக்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டுதான் ஆகணும். அப்புறம் தப்புகளை திருத்திக்கிட்டு தான் ஆகணும். அதோட அத்தை என்ன இந்த வீட்டோட மருமகளா ஏத்துக்கிட்டாங்க, என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்க. அதனால எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ஒரு மாமியாரா அவங்க செய்ய வேண்டிய எல்லா கடமையும் அவங்க செஞ்சுட்டாங்க. இப்ப என்னோட டர்ன். ஒரு நல்ல மருமகளா நடந்துக்கணும், என்னோட கடமைகளை செய்யணும், அவங்கள மனசார சந்தோஷப்படுத்தணும். அப்பதான் அவங்க என்ன அக்செப்ட் பண்ணி எந்த ஒரு தப்பு செய்யலன்னு உணர்வாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரூவ் திஸ். அதோட நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டுதானே ஆகணும். தாராளமா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடு. ஆனா பி கேர்ஃபுல். எங்க அம்மா ஒரு செகண்ட்ல சந்தோஷமாவாங்க, அடுத்த செகண்டே கோவப்பட்டுருவாங்க. சரி, அடுத்த நிமிஷமே சந்தோஷப்படுவாங்கல்ல. தாயோட கோவம் எப்பவும் ஒரு கொதிக்கிற பால் மாதிரி, டக்குன்னு பொங்கும், டக்குன்னு ஆடும். நீ ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. எங்க அம்மாவோட கோவம் பால் கொதிக்கிற மாதிரி இல்ல, அவங்களோட கோவம் என்ன கொதிக்கிற மாதிரி. ஒரு வாட்டி என்ன கொதிச்சதுன்னா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சில சமயம் அவங்களோட கோவம் எரிமலை மாதிரி திடீர்னு வெடிச்சிரும். அவங்கள பத்தி தப்பு தப்பா பேச. தப்பு தப்பாலாம் பேசலாமா? உண்மையதான் சொல்றேன். நீ ஏன் அம்மாவை பத்தி பேசுற மாதிரி இல்ல, உன் அம்மாவை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. உன் அம்மாவும் ஏன் அம்மாவும் இந்த உலகத்துல எல்லா அம்மாவும் ஒரே மாதிரி தான். உன்னோட அம்மா எனக்கு மாமியார். அப்படி இருந்தும் அவங்கள அம்மாவா தான் நினைக்கிறேன். ஐநோ என் மேல கோவமா இருக்காங்க. நாளைக்கு அவங்கள நார்மல் ஆக்கிடுவேன். ஆனா அதுக்கு நாம முதல்ல இன்னைக்கு தூங்கணும் இல்லையா? நீங்க என்ன பண்ற? நான் உன்னோட வீட்டை பாக்குறதுக்காக வரல. ஆப்வியஸ்லி உன்கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன். எங்களுக்கு எதுக்காக நீ பணம் கொடுக்கணுங்கிற காரணத்தை சொல்ல வந்திருக்கேன். என்னாச்சு? பணத்தை பத்தி பேசினதும் உள்ள கூப்பிட பயமா இருக்கா? கமெண்ட். இங்க பாரு, நீ என் வீட்டுக்கு வர்றது பிரச்சனையே இல்ல. நீ பணம் கேட்கறதும் பிரச்சனை இல்ல. நாம பார்ட்னர்ஸ்ன்றதுனால உங்ககிட்ட போய் சொல்ல விருப்பம் இல்ல. கேஷ் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. நான் கண்டிப்பா சொல்றேன், உன்னோட கேஷ் உனக்கு வந்துரும். இன்னொரு விஷயம், அந்த தன்வியை நீ நெருங்க விடாத. அவ பேசுற விதம் இருக்கு, என்னமோ அவ என்ன விலை கொடுத்து வாங்கின மாதிரி பேசுற. அவ பேசின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவ பேசினது ஒண்ணும் தப்பு இல்லையே. எல்லாரும் உன்கிட்ட நல்ல விதமா தான் பேசணும்னு அவசியம் இல்லையே. எனிவேஸ், நாங்க ஒன்னும் எங்க பர்சனல் யூஸுக்காக பணம் கேட்கல, பிளானுக்காக தான் கேக்குறோம். அதுவும் உன்னை காப்பாத்த. இப்ப நான் போடுற பிளான் இருக்கே, முன்னாடி போட்ட பிளானை விட பெருசு. என்ன பிளான்? நீ எப்ப எங்களுக்கு பணம் கொடுக்கறியோ அப்ப பிளான பத்தி சொல்றேன். இங்க பாரு, உனக்கான பணம் சீக்கிரமா கிடைச்சிரும். சீக்கிரம்ங்கிறதுக்கான அர்த்தம் சீக்கிரம். மிஸ்டர் தாப்பர், நீ இவரோட பையன் தானா? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? ஆலியா, நீ எதுக்காக இவ்வளவு ஷாக்கா இருக்கன்னு எனக்கு தெரியும். நடந்ததெல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும். பழச எல்லாத்தையும் மறந்துரு. எதனால என் மொத்த வாழ்க்கையும் அழிஞ்சதோ அதை நான் மறக்கணுமா? எந்த காரணத்தினால என் பிசினஸ் முழுக்க நாசமாச்சோ அதை என்னால எப்படி மறக்க முடியும்? எனக்கு புரியுது. கொஞ்சம் வருஷமா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டன்னு தெரியும். நான் மட்டும் இல்ல, என்னோட மொத்த ஃபேமிலியும் கஷ்டப்பட்டு இருக்க. நீ
என்கிட்ட உன்னை அழிச்சது பிரக்யான்னு முதல்ல சொன்னியே. பிரக்யாதான் குடும்பம் நாசமாறதுக்கு காரணமே அவதான். ஆனா உன் அப்பாவான இந்த ஆளாலதான் எங்களோட பிசினஸ் முழுக்க நாசமா போச்சு. சிங்கர்ஸ் எல்லாம் எங்க மேல கேஸ் போட்டாங்க. அப்புறம் கம்போசர்ஸுக்கு எல்லாம் பணம் கொடுத்தோம். கோடிக்கணக்கான கிளைண்ட்ஸ். அவங்க கம்மியானதுக்கு காரணம் முழுக்க முழுக்க உங்க அப்பா தான் காரணம். அது மட்டும் இல்ல, எத்தனை பேர் எங்க கம்பெனி கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ அத்தனை பேருக்கும் பணம் கொடுத்ததே உங்க அப்பா தான். எங்களோட டவுன்ஃபாலுக்கான மொத்த காரணமும் உங்க அப்பா தான். ஆலியா, பிசினஸ்ல இதெல்லாம் சகஜம். பிசினஸ் எப்பவுமே ப்ராஃபிட்டுக்காக தான் செயல்படுது. எனக்கு டவுன்ஃபால் ஆகுறதுக்கு விருப்பம் இல்ல. அதனால உங்களோட டவுன்ஃபாலுக்கு நான் காரணமாயிட்டேன். இதுல பர்சனல் நோக்கம் ஒண்ணு இல்ல. ஆனா எங்க கம்பெனி எதுக்காக நீ பழி வாங்கின? ஏன்னா உங்க கம்பெனி தான் டாப் பொசிஷன்ல இருந்தது. நான் டாப் பொசிஷனுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்ப எங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. அதுக்கு காரணம் நீதான். எந்த அளவுக்கு உங்க கம்பெனிக்கு தொடர்ந்து லாபம் வந்ததோ அதே அளவுக்கு தொடர்ந்து எங்களுக்கு நஷ்டமும் வந்துச்சு. அப்பதான் நான் இந்த பிளான போட்டேன். அப்புறம் அந்த ராக் சிங்கர் மூலியமா உங்க கம்பெனி மேல நான் கேஸ் போட்டேன். இதுக்காக நான் அவனுக்கு பணமும் கொடுத்தேன். அதோட உன் கம்பெனியை அழிக்க வேண்டிய கட்டாயத்திலயும் நான் இருந்தேன். அப்பதான் இந்தியன் மார்க்கெட்ல எங்க கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வெளியே காட்ட முடியும். நீ கேட்டது சரிதான். நான் உன்னை அபிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறேன். அந்த அபி ஒரு காலத்துல உனக்கு புருஷனா இருந்தாரு. அப்புறம் ஏன் புருஷனா ஆனாரு. இப்ப திரும்பவும் உன்னோட புருஷனா ஆக்குறத பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். உன் மேல உள்ள பரிதாபத்தினால நான் இதெல்லாம் பண்றேன்னு மட்டும் நினைக்காத. என் மேல யாரும் பரிதாபப்படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். நான் இது எல்லாத்தையுமே பணத்துக்காக தான் பண்றேன். நான் என்னோட புருஷனை உனக்கு விக்கிறேன் பிரக்யா. ஆனா அதுவும் நீ அவரை வாங்கிக்க தயாரா இருந்தா மட்டும். நீ யோசிக்கிறது கரெக்ட் தான் பிரக்யா. அபி உன்னோட புருஷனா ஆக முடியும். ஆனா நீ அதுக்கான சரியான விலையை எனக்கு கொடுக்கணும். எனக்கு தெரியும் நீ ஒரு நல்ல ரேட் கொடுப்பன்னு. ஐ மீன், ஏன்னா நீ ஒரு இவ்ளோ பெரிய பிசினஸ் விமன் ஆச்சே. கண்டிப்பா பொய்யான வாக்குறுதி எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ அபிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் உனக்கு லாபமோ லாபம் தான். அதனால நீ என்னோட ஆஃபரை வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பிரக்யாவோட டவுன்ஃபால நீ பாக்கணும்னு ஆசைப்பட்டனா அப்ப நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ப்ராப்ளம்ல இருந்து கண்டிப்பா நான் உன்னை வெளியில கூட்டிட்டு வருவேன். இது உன்னோட ப்ராப்ளத்துக்கான அன்எக்ஸ்பெக்டட் அப்புறம் வித்தியாசமான சொல்யூஷன். ஆனா இது கண்டிப்பா வேலை செய்யும். அப்படி இல்லனா இந்த மேல் டாமினன்ட் சொசைட்டி உன்னை வாழவே விடாது. அப்புறம் எல்லாருமே உன்னை சரியான மணி மைண்டட்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவ பணக்காரியா இருக்க நினைக்கிறா, யாருக்கும் பொண்டாட்டியா இருக்க நினைக்கலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பொம்பளை சொசைட்டில இருக்கணும்னு நினைக்கிறா, ஆனா ஃபேமிலிக்குள்ள இருக்கணும்னு நினைக்கலங்குவாங்க. அப்புறம் இந்த பொம்பளைக்கு ஹஸ்பண்ட் கண்டிப்பா தேவை, ஆனா சில நேரத்துக்கு மட்டும்தான். இதுதான் இந்த உலகம் உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு பிரக்யா. நீ இந்த உலகத்தோட எண்ணத்தை மாத்தணும் பிரக்யா. நீ உன்னோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ மாத்தியே ஆகணும். யூ நோ வாட் ஐ மீன்? நீ கௌரவ மானஸ்ட் பண்ணிருக்க. இத நான் சொல்லலப்பா, இத மொத்த உலகமும் சொல்லுது. ஆனா ஒருவேளை உன் புருஷன் உனக்கு துணையா உன் கூட நின்னார்னா அதுக்கப்புறம் உன் முன்னாடி இந்த மாதிரி யாரும் பேசுறதுக்கு தைரியமே வராது. அப்புறம் உன்னை எல்லாருமே இந்திய பெண்ணா நினைப்பாங்க. அப்புறம் உண்மையான ஒரு பத்தினி பெண்ணா நினைப்பாங்க. அப்புறம் சொசைட்டி என்ன முடிவெடுக்குதோ அதான் கோர்ட்டோட முடிவு. அதனால நீ ஆஃபருக்கான விலையை கொடு, நான் என் புருஷனை உனக்கு கொடுக்கறேன். இதுல நம்ம 2 பேருக்குமே லாபம் பிரக்யா. ஆனா ஜெயிக்க போறது நீதான் பிரக்யா. போகும்போது கதவை சாத்திட்டு போறியா? உனக்கு என்ன பைத்தியமா பிரக்யா? என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல நான் சொன்னதை நீ சரியா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிட்டு இருக்க. அந்த ப்ராப்ளத்துக்கான முழு சொல்யூஷன் யாருன்னா அபிதான். இந்த சொல்யூஷன் உனக்கு எப்ப கிடைக்கும்னா, எப்பன்னா அபிய நான் எப்ப விக்கிறோனா அப்பதான். இங்க இருந்து போயிடுன. இப்ப நீ அவரை விக்க பாக்குற, அதுவும் யார்கிட்ட இருந்து பறிச்சு அவங்க கிட்டயே விக்க பாக்குற. நீ இப்ப என்ன பண்ற தனு? அவரும் புருஷன் பொருள் ஒண்ணும் இல்ல, பிடிக்கலன்னதும் திருப்பி கொடுக்கறதுக்கு. அதுவும் யார்கிட்ட ரிட்டர்ன் பண்ற? ஏன் கிட்டயா? அதுவும் பணத்துக்காக. கல்யாணம் மாதிரி புனிதமான உறவை நீ கொச்சப்படுத்துற. நீ நெத்தியில வச்சிருக்கிற பொட்டுக்கு தயவு செஞ்சு மரியாதை கொடு. அப்படி கொடுக்காம இருந்திருந்தா
கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்புறம் நீ பெருசா பேசுற பத்தியா? அது எப்ப பாசிபிள்னா நம்ம பாக்கெட்ல பணம் இருக்கும் போதுதான். இங்க பாரு தனு, நான் பணம் இல்லாத நேரத்திலயும் இப்படிதான் பேசிருக்கேன்னு ஞாபகத்துல வச்சுக்கோ. குங்குமத்தை நான் அப்பவும் மதிச்சேன், இப்பவும் என் நெத்தில இல்லைனாலும் நான் அதை மதிக்கிறேன். காலம் மாறி போனனால என் வார்த்தைகள் மாறாது. குங்குமத்துக்கும் உறவுக்கும் நான் அன்னைக்கு என்ன மரியாதை கொடுத்தனோ அதே மரியாதை தான் இப்பவும் கொடுக்கறேன். குங்குமத்துக்கு அவமானம் ஏற்பட இப்பவும் விட மாட்டேன், அப்பவும் விட்டதில்லை. முடியாதுன்னு சொன்னதுக்கு நீ அதிக விலை கொடுக்க வேண்டியது இருக்கும் பிரக்யா. ஏன்னா நான் உனக்கு சொன்னது இருக்குல்ல, அது ஆஃபர் இல்ல, அது உனக்கும் உன் லைஃபுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நீ ஒருவேளை முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு வை, அதுக்கப்புறம் உன்னோட மொத்த வாழ்க்கையே மாறி போயிடும். உன்னை காப்பாத்திக்க ஒரே வழிதான். நீ காட்டுற வழியில நடக்க நான் தயாரா இல்ல. ஏன்னா நீ வழி காட்டுறதே எப்ப வேணும்னாலும் தள்ளி விடுறதுக்கு தான். உன் சுய லாபத்துக்காக உன் சொந்தங்களை விக்கிறேன்னா நீ எதை வேணாலும் பண்ணுவ. இதுக்கு முன்னாடியே நீ பிரெக்னெண்டா இருக்க மாதிரி நடிச்சு இவரை பறிக்க பார்த்த. இப்ப இவரை வித்து என்ன வாங்க போறேன்னு தெரியல. உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. உன்னோட இந்த எண்ணம் தான் உனக்கு அழிவை ஏற்படுத்த போது பிரக்யா. நீயே பிரச்சனையில மாட்டிருக்க, ஆனா நீ அடுத்தவங்களை காப்பாத்த நினைக்கிற. நான் அபிய கண்டிப்பா விப்பேன். உனக்கு இல்லனா கூட வேற யாருக்காவது விப்பேன். கண்டிப்பா வித்தே தீர்வேன். ஏன்னா இப்ப அபி வாழ்ற வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல. நீ புத்திசாலி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புத்திசாலித்தனமா முடிவெடுப்பேன்னு நினைச்சதான் எடுத்துட்டு இருக்க. உன்கிட்ட குங்குமன்ற மிகப்பெரிய சொத்து இருக்கு, உனக்கு எதுக்கு பணம் தேவைப்படுது? குங்குமம் தான் என் சொத்துனா ஏன் அதுக்கு பதிலா எனக்கு பணம் கிடைக்க மாட்டேங்குது? சின்ன ஆஃபர் தான் பிரக்யா இது. எனக்கு பணம் வேணும், உனக்கு புருஷன் வேணும், நீ ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிற? தனு, என் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நான் பாத்திருக்கேன். நான் பார்த்ததுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒருவேளை அப்படியே அது இருந்தாலும் இதுல இருந்து வெளியில வரதுக்கு நீ சொல்ற ஆஃபர் எனக்கு தேவையில்லை. இதான் உன்னோட லாஸ்ட் முடிவா? இல்ல, இதுதான் என்னோட முதல் முடிவு. நீ ரொம்ப கஷ்டப்பட போற. வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் பின் விளைவுகளை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். தியா, ஹாய், எப்படி இருக்க? அது சரி. நம்ம என்னமோ தினமும் மீட் பண்ற மாதிரி நீ என்னமோ சாதாரணமா பேசிட்டு இருக்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நம்ம எவ்வளவு நாள் கழிச்சு மீட் பண்றோம்னு? அப்படியெல்லாம் இல்ல, அது வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா அந்த மைண்ட் எல்லாம் அங்கேயே இருக்கு. அதான். நீ சொல்லு. உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய தடவை உனக்கு போன் பண்ணணும்னு நினைச்சேன். நீ தான் உன் பேட்மிண்டன் பிராக்டிஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பல்ல, அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. வாவ், காரணங்களை ரெடியா வச்சிட்டு இருக்க. நான் ஒரு உண்மையை சொல்லவா? ஒரு குளோபல் டோர்னமெண்ட் நடக்க போகுது, அதுல விளையாட போறேன். அதான் நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். நீ எப்படி உன்னோட ஹஸ்பண்ட் கூட பிஸியா இருக்கியோ அதே மாதிரி நானும் பிஸியா இருக்கேன். பாத்தியா பாத்தியா, ஹஸ்பண்ட்னு சொன்ன உடனே அப்படியே வெக்கப்படுறேன். சரி, அதெல்லாம் விடு. நீ போன் பண்ண நான் போன் பண்ண எல்லாம் ஒண்ணுதானே? சரி சொல்லு, உன்னோட மாமியார் வீட்டுல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? நல்லா போயிட்டு இருக்கு. இப்பவும் உனக்கு பொய் சொல்ல தெரியலையே. நீ ஒண்ணு சொல்ற, ஆனா உன்னோட ஃபேஸ் எனக்கு வேற ஒண்ணு சொல்லுதே. உண்மை என்னன்னு சொல்லு. ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்ல தியா, ப்ராப்ளம் மாமியார் வீட்டுல இல்ல, என்கிட்டதான் ப்ராப்ளம் இருக்கு. நான் ஒரு நல்ல மருமகளா ஆகணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன். சில சமயம் என்ன தோணுதுன்னா, என்னால எப்பவும் யாரையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்னு தோணுது. இல்ல, அந்த மாதிரி யோசிக்காத பிராச்சி. இப்பதான் உன்னோட வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. நீ என்ன ஆரம்பத்திலேயே எந்த பத்தி பேசிட்டு இருக்க? இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, நீ அதை பார்க்கணும். நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. குடும்பத்துல சந்தோஷத்தை கொண்டு வர்றது கூட நம்ம கையில தான் இருக்கு. அப்புறம் நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்லையா? கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சிருவேன். தியா, நீ இருக்கியே, எப்பவும் மத்தவங்களோட லைஃப்க்கு சந்தோஷத்தை கொண்டு வருவேன். பிராச்சி, ஒரு சீக்ரெட் சொல்லவா? எப்பெல்லாம் உனக்கு லைஃப்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னு தோணுதோ, அப்ப ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடு. நம்ம லைஃப்ல நல்லது நடக்காத வரைக்கும் நம்ம தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும்னு. எங்க பாரு, நீ எப்பவும் எனக்கு போன் பண்ணணும், தினமும் போன் பண்ணணும். நீ பேசுறத கேட்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு பாசிட்டிவா பேசுற. இவ்வளவு பாசிட்டிவிட்டி உன் லைஃப்ல இருந்து எங்க இருந்து கொண்டு வர? பேட்மிண்டன் விளையாடிதான். எப்பெல்லாம் எனக்கு ப்ராப்ளம் வருதோ அப்போ என்னோட ராக்கெட்டால நான் என்னோட ப்ராப்ளம திருப்பி விட்டுருவேன். அதனால பிரச்சனையும் வந்துட்டு இருக்கும், நான் ராக்கெட்டால திருப்பி விட்டுருவேன். அப்புறம் இன்னொன்னு, நான் என்னைக்குமே என்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்டேன். அதனால நீயும் உன்னோட தோல்வியை ஒத்து. பேரோட நல்லது கெட்டதையும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எப்படி வித்தியாசமா இருக்க முடியும்? ரியா கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் பிராச்சி கிட்டயும் இருக்கலாம் இல்லையாமா? முதல்ல இருந்தே இவளை பத்தி உனக்கு தெரியும் இல்லையா? நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா? ஆனா இந்த 2 வருஷத்துல இவங்க 2 பேருக்கு இடையில நிறைய வித்தியாசங்கள் ஏற்பட்டு இருக்கு.
சில பேரோட குறைகள் நல்ல விதமா மாறி இருக்கு, சில பேரோட நல்ல குணங்கள் தப்பா மாறி இருக்கு, கெடுதலா மாறி இருக்கு. இதுல பிராச்சி மேல மட்டும் தப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரல. இதுல தப்பு ரன்பீர் மேலயும் இருக்கு. சரியா சொன்னீங்க அக்கா. ரன்வீர் தான் பிராச்சியை இப்படி பண்ணி வச்சிருக்கான். எப்ப பார்த்தாலும் பிராச்சி பிராச்சின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கான். ஆபீஸ் போகும்போதும் பிராச்சி தேவைப்படுறா, திரும்ப வீட்டுக்கு வரும்போதும் பிராச்சி தேவைப்படுறா. எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டினே திரியறான், எந்த வேலையும் பார்க்க விட மாட்டேங்கிறான். பிராச்சி இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். தப்பு உன்னோடதோ இல்ல ரன்பீரோடதோ, அதை சமாளிக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வீடோ இல்ல புருஷனோ, ரெண்டு பேரையும் நீ தான் சமாளிச்சு ஆகணும். ஏன்னா புருஷன் மட்டும் வீடு கிடையாது, மத்த உறவுகளும் இருக்கு. அது தப்பு இல்லாம நிறைவேற்றணும். என்ன, நான் இன்னொரு தடவை உனக்கு சான்ஸ் கொடுக்கறேன் பிராச்சி. எனக்கு இந்த தடவை நீ எந்த தப்பும் பண்ணக்கூடாது. நல்ல விதமா நடந்துக்க முயற்சி பண்றேன்னா அப்ப நல்ல விதமா நடந்து காட்டு. அப்பதான் மத்தவங்களும் நீ உண்மையிலேயே தகுதியான மருமகன்னு நம்புவாங்க. நீ ஆட்டோமேட்டிக்கா ஜெயிச்சிரும் நினைக்கல. அத்த சாவியை உனக்கு தான் கொடுப்பாங்க நீ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கல. இந்த போட்டியில என்ன எப்படி தோக்கடிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்ப. அதுவும் சூப்பரா சமைச்சு முடிச்சு எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தவல்ல, நான் யூஸ்லெஸ்னு ஃபீல் பண்ண வைப்பேன். ஆனா அப்படி நடக்காது பிராச்சி, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நீ நினைச்சிட்டு இருக்க அக்கா தங்கச்சி நடுவுல காம்படிஷனே கிடையாதுன்னு, அப்படித்தானே? ஆனா நீ நினைக்கிறது தப்பு பிராச்சி. சோ ராங். நம்ம ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் எப்பவோ ஆரம்பிச்சிருச்சு. நீ எப்ப முதல் முறை என்ன ஜெயிச்சியோ அன்னைக்கு இது ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீ என்ன தோக்கடிச்சிட்டே வந்த. ஆனா இந்த வாட்டி கிடையாது. இந்த வாட்டி என்ன தோக்கடிக்க முடியாது. எனக்கு இந்த வாட்டி உன்னை தோக்கடிக்க என்னால என்ன வேணாலும் பண்ண நம்ம முன்ன மாதிரி சண்டை போடக்கூடாது. நம்ம ஒற்றுமையா இருக்கணும். ஏன்னா நம்ம இப்ப அக்கா தங்கச்சி இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மருமகள்கள். அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே வீட்டுல இருக்கோம். இதை விட வேற என்ன வேணும்? எனக்கு தெரியும் ரியா, உனக்கும் அப்பா அம்மா ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் என்ன மாதிரி. அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் இங்க இருக்கோம், அம்மா அப்பாவும் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும்ல. ஐம் சாரி. நான் அவங்களோட குறைய உன் லைஃப்ல என்னால போக்க முடியாது. ஆனா ஒரு அக்கா இல்லைங்கிற குறைய நான் உனக்கு உணர விட மாட்டேன். எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுவேன். நான் தான் உன் குடும்பம், நான் தான் உன் தாய் வீடு. நான் உனக்கு காட்ட போற அன்புல அதுக்கப்புறம் நீ எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லுவேன். என் லைஃப்ல இருக்கிற எல்லா குறைக்கும் காரணம் நீதான் பிராச்சி. முதல்ல என்கிட்ட இருந்து என்னுடைய அம்மாவை பிரிச்ச, அப்புறம் என்கிட்ட இருந்து என் காதல பிரிச்ச. நான் என்னெல்லாம் ஆசைப்பட்டேன்னு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன். ஒண்ணு விடாம பறிச்சுட்டேன். உனக்கு ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல, சந்தோஷமா இருந்தால, என்ன அழ வச்சல, என்ன தனிமைப்படுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டல. நான் யாரும் இல்லாம தனியா இருக்கிறத பாக்கும் போது நீ உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு இருந்தல்ல பிராச்சி. எனக்கு நீ லைஃப்ல யாரும் இல்லன்னு நினைச்சு நீ ஹாப்பியா இருக்கல. எல்லா டைமும் பிளான் பண்ணி என்ன ஜெயிச்சுட்ட. ஆனா இப்போ இந்த வாட்டி அது நடக்காது. இந்த வாட்டி நான் இல்ல நீ தான் தோக்க போற. என்ன எல்லாம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு, நான் மாறிட்டேன். சோ இந்த முறை நான் தான் பிளான் பண்ணுவேன். ஆனா தோக்க போறது நீ. என்னது இதெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதா என்ன? எல்லாரும் இப்படிதான் பெடிக்யூர் பண்ணுவாங்க தெரியும்ல. இல்ல எனக்கு தெரியும். ஆனா இப்ப இத பண்ணிட்டு இருக்க, உனக்கு லேட் ஆயிடாதா? பிராச்சி எனக்கு லேட் ஆகாது. நான் சலூனுக்கு போய் வர ரொம்ப நாள் ஆகுது இல்லையா? உனக்கே தெரியும்ல, நான் என் நெயில்ஸ் ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்னு விரும்புவேன். அப்புறம் இன்னைக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லும் போது எல்லாரும் முதல்ல என் நகத்தை தானே பாப்பாங்க பிராச்சி. சோ என் ஃபேஸ் மட்டும் இல்ல, என் நெயில்ஸும் அழகா இருந்தா நல்லா இருக்கும்ல. நீயும் பண்ணிக்கிறிய, ஒன்னும் டைம் ஆகாது. இல்ல எனக்கு வேண்டாம். என்ன விஷயமா வந்து? ஆக்சுவலி எனக்கு சோலே மசாலா வேணும். என்கிட்ட இருக்கு, ஆனா அது பத்தாது. கெஸ்ட் அதிகம் இல்ல. உன்னை தேடி நான் கிச்சனுக்கு போன, நீ அங்க இல்ல. அப்புறம் நீ இங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உனக்கு என்ன தேவையோ தாராளமா போய் எடுத்துக்கோ. இல்ல ஆக்சுவலி நீ இல்லாம அங்க நான் எதையும் தொடணும்னு நினைக்கல, அதான் உன்னை தேடி இங்க வந்த. பிராச்சி என்ன இதெல்லாம்? ஏன் இவ்வளவு நார்மலா? நீ என்ன பக்கத்து வீட்டுக்காரியா? உனக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோ போ. ஓகே, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பெடிக்யூர் இல்லையா? இல்ல கிச்சன்ல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நான் உனக்கு பண்றேன். தேங்க்யூ. ஆனா எனக்கு எந்த ஹெல்ப்பும் தேவையில்ல. ஷியோரா? ஏன்னா இன்னும் நீ குக்கிங் ஆரம்பிக்கவே இல்ல. சோலே பட்டூரே பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். கெஸ்ட் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அத்தை உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. நேத்து எப்படி நீ நிலைமையை சூப்பரா ஹேண்டில் பண்ணி எல்லாரையும் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணியோ அதே மாதிரி இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ கண்டிப்பா அப்படியே நடந்துக்கணும். சோ சீக்கிரம் பண்ண, இல்லன்னா லேட் ஆயிடும். ரிலாக்ஸ் பிராச்சி, நீ வேணா பாரு, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சமையல் பண்ணி முடிச்சிருவேன். நீ ஒரு வேலை பண்ணு, நீ போய் உன் சமையல கான்சென்ட்ரேட் பண்ணு போ. சரி, உனக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட சொல்லு. சீக்கிரம் முடிச்சிட்டு போ. எஸ், போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போ பிராச்சி.
மேம் நெயில்ஸ் மட்டும் தான் பாக்கி. நீங்க குக்கிங் முடிச்சிட்டு வாங்க, நான் பண்ணி விடுறேன். அதையும் இப்பவே பண்ணிடு. ஆனா மேம் அழுக்காயிடும். நீங்க குக்கிங் முடிச்சிட்டு வாங்க, நான் கண்டிப்பா பண்ணி விடுறேன். நான் சோலை பட்டர் எல்லாம் பண்ண போறது இல்ல. நான் அதை ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன். அதுவும் பெஸ்ட் ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அது நேரா வீட்டுக்கு வந்துரும். சில சமயம் கை இல்ல, நம்ம மூளை யூஸ் பண்ணணும். இந்தா ஆரம்பி. மேம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, உங்க ஃபேமிலி உங்ககிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றாங்களாமே. அதாவது நீங்க ரொம்ப நல்லா சோலை பட்டூரே பண்ணுவீங்களாமே. ஆனா நீங்க அவங்களை ஏமாத்துறீங்கல்ல. பொலிட்டிஷியனா இல்ல பொலிட்டிஷியனா? எங்க பாரு, உன்னோட கம்பெனில காஸ்ட்லியான பேக்கேஜ் நான் வாங்கியிருக்கேன். நான் லாயலான கஸ்டமர், அதிகமான பணம் கொடுக்கறவன். உனக்கு என்ன வேணும்? நான் வேணா உன்னை பத்தி மோசமான ரேட்டிங் கொடுத்து மோசமா எழுதவா? நீ ஒரு அன்ப்ரொஃபஷனல்னு எழுதிடவா? வேண்டாம்ல. சோ நான் என்ன சொல்றேனோ வாயை மூடிட்டு பண்ணு. அது மட்டும் இல்ல, இப்பெல்லாம் மத்தவங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மத்தவங்க எல்லாரும் என்ன நல்லபடியா மட்டும்தான் பேசணும். இப்ப நீ என்ன பத்தி என்ன சொல்ல போற? உலகத்திலே மோசமான மருமக நீதான் மேம். இந்த உலகத்திலே சிறந்த பேயிங் கஸ்டமர் நீங்க தான். பெர்ஃபெக்ட். தேங்க்யூ. அந்த பிரக்யா வீட்டுக்கு நீ போயிருந்த, எதுக்கு அவளை பார்க்க போன நீ? ஏன்னா எனக்கும் அவளுக்கும் பழைய உறவு இருக்கு. உறவா? ஆமா, உறவுதான். உறவு எப்படி இருந்தா என்ன, நல்லதோ கெட்டதோ, அது உறவு. உறவு தானே. உறவுன்னு புலம்பிக்கிட்டே இருக்க தானோ? நீ என்ன லூசா? எனிவேஸ், பிரக்யாவை எதுக்கு பார்க்க போன? அவளுக்கு ஹெல்ப் பண்ண. மூளை கீழ என்ன குழம்பி போயிடுச்சா? இல்ல அண்ணன் தண்ணி அடிக்கிற மாதிரி நீ அடிச்சிட்டியா என்ன? மறந்துட்டியா? நாம தான் அவளை பிரச்சனையில மாட்டி விட்டோம். அப்படி என்ன அவளுக்கு ஹெல்ப் பண்ண போன? டு பி ஆனஸ்ட், நான் நம்மளோட லாபத்துக்காக தான் அங்க போனேன். ஆனா அங்க எந்த லாபமும் நமக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு தனு, நீ எதுக்காக அங்க போனன்னு சொல்லு. ரிமெம்பர், அபி சொன்னதை மறந்துட்டியா என்ன? லாபம் இல்லாம என்னோட வாயும் மூலையும் வேலை செய்யாதுன்னு சொன்னார்ல. கௌரவுக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஏன் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண தெரியுமா? அது மூலமா எனக்கு ஏதாவது பணம் கிடைக்கும் தான் பண்ணேன். ஆனா கௌரவ் பணம் தர மாதிரி இல்ல. அதனால பிரக்யா கிட்ட போலான்னு முடிவு பண்ணேன். நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு அளவுக்கு அதிகமா கோபத்தை ஏற்படுத்துற. பணத்துக்காக தான் பிரக்யா கிட்ட போனேன். அந்த பிரக்யா உனக்கு பணம் தருவாளா என்ன?